ஆதியை துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். கார்க்கும் தீ கை கொண்ட கார்த்திகேயராம் நமது தேவகோமான், நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாசமை விழிச்சாலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து நாம வருகிற இந்த கார்த்திகை 18ஆம் நாள் கொண்டாடவிருக்கும் தீப திருநாளை பற்றி நாம எல்லாரும் அதை பற்றி பகிர்ந்து கொண்டு அந்த திருநாளுக்காக பெருமானவர்கள் நமக்கு ஏற்றி தந்த பாடலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம பாட போறோம். நம்ம பெருமானவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்த எல்லா திருவிழாக்களுமே நம்ம அகமுகத்தில் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த உன்னத நிலையான தவசை நீ ஏறு மகனே என்று நம்ம எல்லாம் ஏற்றி வைத்த அந்த பிரம்ம வித்தை செயலை அதை நம்ம வெளிமுகத்துல கொண்டாடுவதற்காகத்தான் எல்லா திருவிழாக்களையும் பெருமானவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. எல்லா திருவிழாவும் ஒரு செயலுள்ள திருவிழாவாகத்தான் இருக்கு. இப்போ நம்ம எப்படி நம்முடைய கிரந்தங்கள், வேத கிரந்தங்கள், நம்ம பெருமானவர்கள் நமக்கு தந்தருளிய அந்த தேவ வசந்தங்கள் ஆகிய வேத கிரந்தங்களில் செயலில்லாத வார்த்தைகள் கிடையாதோ, அது போல பெருமானவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்த அந்த திருவிழாக்களும் செயலில்லாத திருவிழாக்கள் இல்லை. எல்லாமே செயலுடைய அந்த செயல். நம்ம அகமுகத்துல நம்ம ஏற்றி வைத்த அந்த செயலை நாம இந்த முகமுகத்தில், இந்த வெளிமுகத்தில் அதை கொண்டாடி மகிழ்வதற்காக, அதை விட்டு நழுகி கீழ் இறங்காம இருக்கிறதுக்காக நமக்கு பெருமானவர்கள் இப்படி எல்லாம் திருவிழாக்களை ஏற்படுத்தி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்தி அந்த தேவ நிலையில் நம்ம ஏற்றி வச்சதைத்தான் நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதான் பெருமானவர்கள் பொங்கல் அப்படின்னா என்ன அப்படின்னு அருள் செஞ்சிருப்பாங்க. பொங்கல் அப்படின்னா இடருறும் இறுதி நாளில் இந்த தூலத்தை விட்டு நம்மை அந்த புகழுடம்பில் ஏற்றி அந்த மகிழ்ச்சி பொங்க செய்யறாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, அதுதான் இன்பம். நம்ம பார்த்திருக்கோம் இன்பம்னா என்ன அப்படின்னு. துன்ப சங்காரமே இன்பம். ஒரு பெரிய துன்பம் வர இருக்கு, அந்த துன்பத்தை சங்காரம் செஞ்சு எவ்வளவு மென்மையாக வெண்ணெயில் மயிரிலையை போட்டு இழுத்தா கூட அதுல ஒரு சின்ன உராய்தல் இருக்கும். அந்த உராய்தல் கூட இல்லாதபடிக்கு நம்ம எல்லாம் அந்த புகழுடம்பில் ஏற்றி வைக்கும் போது நமக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பிறங்கும், மகிழ்ச்சி பொங்குமே. அந்த பொங்குவதுக்கு அடையாளம் அந்த ஒரு பொங்கலை நமக்கு பெருமானவர்கள் தர்றாங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி பொங்கலோ பொங்கல் என்று ஒரு ஆனந்த கூத்து ஆடுகிறோம். அதுபோல திருவானாட் பிறப்பு திருவிழா பங்குனி மாதம் நம்முடைய பெருமானவர்கள் அவர்கள் பங்குனி மாத அந்த பௌர்ணமி நாளில் அவர்கள் பிரம்மோபதேசம் பெற்று அந்த நாள் அவங்க பாட்டையப்பிரானவர்களை சந்தித்து அதை பெற்றதுனாலதான் நமக்கு இந்த பேரெல்லாம் கிடைச்சது. அப்போ அதுக்காக அந்த நாளை நாம கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் வைகாசி மாசம் ஆடு மேய்ப்பு திருவிழா, கங்கணம் திருவிழா, அதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அது பெருமானவர்கள் பாட்டை பிரானவர்களிடம் கங்கணம் முத்திரை காப்பு பெற்று இந்த உலக மக்களை எல்லாம் நம்ம எல்லாம் ரட்சிப்பதற்காக எழுந்தருளிய அந்த செயலை கொண்டாடுவதற்காகத்தான் நம்ம கங்கணம் திருவிழா கொண்டாடுகிறோம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம போன முறை கொண்டாடணும் பிச்சை ஆண்டவர் திருவிழா. அந்த திருவிழாவிலையும் பெருமானவர்கள் நம்மகிட்ட இருக்கிற அந்த அழுக்குகளை எல்லாம் பிச்சை எடுப்பதற்காக வந்தார்கள். இன்னும் அதை என்னவெல்லாம் சொல்லலாம், அவங்க பிச்சைக்கு தான் வந்தாங்களே தவிர பிச்சை எடுக்க வந்தேன்னு பெருமானவர்கள் குறிப்பிடல. அதனால நாம தான் அவங்க வரும்போது பெருமானவர்கள் அந்த பஞ்சாட்சர அமுதை எடுத்துட்டு வருவாங்க. நாம தான் 2 கையையும் பிச்சைக்காரர்களாக ஏந்தி அவர்களிடம் அதை பெறுவோம். அந்த பிச்சையை கொடுப்பதற்காக தான் அவங்க வந்தாங்க. இன்னைக்கு கூட பஞ்சாட்சர அமுது பிரகாசம் அப்படின்னு இன்னைக்கு பேசினாங்க. ஏன்னா நாம இப்ப தீப திருவிழாவை பத்தி, பிரகாசத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லி பெருமான் அவர்களும் இந்த விபூதின்னு சாம்பல் அள்ளி பூசிக்கிறியே, இதுவா விபூதி, இது அழிஞ்சு போயிருமே, அந்த அசலான ஒரு விபூதி இருக்கே அது பிரகாசமானது, அந்த பிரகாசம் கிடைக்கிற வரைக்கும் விபூதின்னு சொல்லிக்கிட்டு இதை பூசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. அந்த பிரகாசமான விபூதி எது அப்படின்னு பெருமான் அவர்கள் இன்னைக்கு அருள் செய்ததையும் நம்ம கேட்டோம். அப்படியாக இந்த எல்லா திருவிழாக்களுமே
பெருமானவர்கள் வந்து நமக்கு ஒரு காரண காரியமாகத்தான் எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் வந்து பெருமானவர்கள் நமக்கு ஏற்படுத்தி தந்த இந்த வணக்க முறைகள் எல்லாம் என்ன காரணத்துக்காக நம்ம நிறைய சபையில எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த பொழுதுகள் எல்லாம் சந்திக்கிற பொழுது, காலை பொழுதும் இரவெல்லாம் நம்ம இருட்டுல இருக்கிறோம், அந்த அதிகாலையில வந்து வெளிச்சத்தை சந்திக்கிறோம். அந்த சந்திப்புக்கு பேர் சந்தி. அந்த சந்தி நேரத்துல நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு அது மிகுந்த பலனை கொடுக்கும். அதுதான் அந்த பொழுதுல வந்து நம்மளை வந்து பெருமானவர்கள் அந்த திருப்பஞ்சனை எழுச்சி எல்லாம் பாட வச்சு நாம அந்த நேரம் தெய்வத்தை தொழுதுகிட்டு இருக்கணும் அந்த அதிகாலை பொழுதுல அப்படின்னு அந்த முறையை எடுத்து வச்சு ஒவ்வொரு சந்தியிலையும், அப்புறம் அந்த காலை பொழுது போய் அந்த மதிய நேரத்தை சந்திக்கிற அந்த 12 மணியில நம்ம அறவலம் வர்ற அந்த நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் மாலை பொழுதுல அந்த மதியம் முடிஞ்சு அந்த மாலை நேரத்தை சந்திக்கிற அந்த பொழுதுக்கு பேரு அது அந்தி. காலை பொழுது சந்திக்கும் போது இரவெல்லாம் இருட்டுல இருந்து காலை பொழுத வெளிச்சத்தை சந்திக்கிறோமே அதுக்கு பேரு சந்தி. பகலெல்லாம் வெளிச்சத்துல இருந்து ராத்திரி இரவை சந்திக்க போறோமே அதுக்கு பேரு அந்தி. அதனால இந்த சந்தி தான் சிறப்பானது. ஏன்னா இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வர்றோம். இந்த மாதிரி இந்த பொழுதுகள் சந்திக்கிற நேரத்துல எல்லாம் வணக்கம் செஞ்சா பிரார்த்தனை செஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிதான் பெருமானவர்கள் இந்த வணக்க முறையெல்லாம் நமக்கு தெரியாமையே நமக்கு நன்மை எப்படி எல்லாம் செய்யணும்னு அவங்க சிந்திச்சு சிந்திச்சு இதெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுபோல இந்த கார்த்திகை திருநாள் இதற்காக எடுத்து வைக்க பெற்றது. இந்த கார்த்திகை திருநாள் நம்ம வந்து என்ன காரணத்துக்காக இந்த கார்த்திகை திருநாளை பெருமானவங்க, பொங்கல்னா என்ன, வைகாசி திருவிழா, அந்த கங்கண திருவிழா, இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்த்தோமே. அது போல இந்த கார்த்திகை திருவிழா எதற்காக பெருமானவர்கள் எடுத்து வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பெருமானவர்கள் நம்ம உள்ளத்து இருட்டையெல்லாம் நீக்கி, இந்த சாம்பலத்தானே நம்ம எல்லாம் விபூதின்னு நினைச்சு பூசிக்கிட்டு இருந்தோம். ஒரு கொட்டை காயத்தானே உருத்திராட்ச கொட்டைன்னு நினைச்சு அணிந்து கொண்டிருந்தோம். அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் ஒரு நகல். இதுக்கு உண்டான ஒரு அசல் இருக்கிறது. அந்த அசலை நீ தெரிந்து கொள்வதற்காக இந்த நகல்களை எல்லாம் பெரியவங்க ஏற்படுத்தி வச்சாங்க. அந்த அசல் கிடைக்கிற வரை நீ இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்காக செய்யறது தப்பு இல்லை. அசல் கிடைக்கிற வரைக்கும் நீ அதை செய். அந்த அசலை பெறணுங்கிற ஒரு ஆர்வம் வரட்டுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பெரியவர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க. அப்ப அந்த அசலான பிரகாசமான விபூதியை நமக்கெல்லாம் பெருமான் அவர்கள் பூசி விட்டு இருக்கிறாங்களே. நம்மள்கிட்ட இருக்கிற அந்த இதய இருட்டு, உள்ளத்திருட்டு, மனத்திருட்டு எல்லாம் பார்ப்போமே. இந்த இருட்டை எல்லாம் நீக்கி ஒரு பிரகாசத்தை தந்தாங்களே பெருமானவர்கள். அதுக்காகத்தான் இந்த கார்த்திகை தீபத்தை அதை வெளிமுகத்துல இத்தனை பேர் உள்ளங்கள்ல அவங்க வாடாத தீபத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வெளிமுகத்துல இந்த தீபத்தை ஏற்றி கொண்டாடுகிறோம். அப்போ இந்த திருவிழாவை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, முதலாக சாலையில வந்து சாலை மங்களானந்தகின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்கதான் முதலாக அவங்க விடுதியில முதல்ல விளக்கு ஏற்றி வச்சாங்க. அப்போ வந்து பெருமானவர்கள் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஏற்படுத்தி வைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பெருமானவர்கள், நான் வந்து பிறர் சொல்வதை கேட்டு நடக்கிறேன் என்று சொல்றது என்னை தூஷிக்கிற மாதிரி. அதனால அது வந்து அவங்க வந்து அந்த அக்கா அவர்களை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி பெருமானவர்கள் இந்த செயலை நடத்தினாங்க அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அவங்க வந்து எல்லாரையும் ஒரு கருவியாக இப்ப சபையெல்லாம் நடத்திக்கிட்டு வர்றோம். அதெல்லாம் அப்படி நம்ம கையில இல்ல. அது பெருமானவர்கள் அவங்களுடைய ஒரு கருவியாக நம்ம எல்லாம் பயன்படுத்தி அவங்கதான் இந்த சபையெல்லாம் நடத்திட்டு வர்றாங்க. அது மாதிரிதான் மங்களாக்கா அவங்கள ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த திருவிழாவை பெருமானவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம எண்ணி பார்க்கணும். அப்போ இந்த கார்த்திகை திருவிழாவுக்கு பெருமானவர்கள் நமக்கு அருளி தந்த அந்த பாடல் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக நமக்கு எத்தனையோ நம்ம பெருமானவர்களுடைய வருகையை பற்றி எத்தனையோ தீர்க்க தரிசிமார்கள், காகபசுந்தரத்திரான் அவர்கள், சைந்திர மகா முனிவர் அவர்கள், இப்படி எத்தனையோ தீர்க்க தரிசிகள் நம்முடைய பெருமானவர்கள் வருகையை பற்றி தீர்க்க தரிசனம் அருளி செய்திருக்காங்க. இந்த பாடல் வந்து நம்முடைய பெருமானவர்கள் இனி என்ன நடக்க போகுதுங்கிற தீர்க்க தரிசனமா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க.
இது யாருடைய தீர்க்க தரிசனம் அப்படின்னா, சத்திய மெய்வழி சாலையை உண்டு பண்ணிய ஒத்தையாக இந்த கானகத்திலே இருக்கக்கூடிய சுத்த ஞானத்தின் தீர்க்க தரிசனம், சுத்தமான ஞானம், அவர்களுடைய தீர்க்க தரிசனமாக இந்த கார்த்திகை பாடல நமக்கு பெருமான் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதுல வருது இதோ ஒரு கார்த்திகை, ஒரு கார்த்திகை வருகிறது, இதோ வந்திருக்கிறது. கார்த்திகை என்பது என்ன? கார்குந்தி கை கொண்ட அந்த பெருமானவர்கள் தான் கார்த்திகை தீபமாக பிரகாசமாக இந்த உலகத்துக்கு இருள் நிறைந்து தட்டுண்டு தடுமாறுகின்ற உலகத்துக்கு ஒரு அருஞ்சூரியனாக பெருமானவர்கள் வந்திருக்கிறாங்க. அம்மம்மா வருதிதோர் கார்த்திகையே, இது சிறிதும் கண்டதில்லையே எங்கேயுமே. இதுக்கு முன்னாலையும் வந்ததில்லை, இதுக்கு பின்னாலையும் வரப்போறதில்லை. அப்படி ஒரு வருகை வந்தது. அது கொண்டு வந்த கார்த்திகை தான் இது. அந்த கார்த்திகேயரை பின்பற்றுகிறவங்க எல்லாருக்கும் என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும். பேராத பாவம் எல்லாம் பேர்ந்திடும், தீராத வினை எல்லாம் தீத்தொழிந்தாயிடும் அப்படின்னு என்னென்ன தீமைகள் இருக்கோ அதெல்லாம் எப்படி பறந்துடும், என்னென்ன நன்மைகள் இருக்கோ அதெல்லாம் எப்படி சேர்ந்து வந்துடும் அப்படிங்கறதான் நமக்கு இந்த பாட்டுல கொடுத்திருக்கிறாங்க. நிறைய பேராத பாவம் எல்லாம் போயிரும், வஞ்சகம் சூதுகள் போயிரும், உருட்டு புரட்டுக்கள் எல்லாம் போயிரும். அது நமக்கே தெரியும். நம்ம பெருமானவர்களையே சார்ந்திருந்து அவர்களுடைய திருவாக்கியத்தை தவிர வேற எதுவும் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை நாம வளர்த்து கொண்டு வந்தோம்னா வேற தேவையில்லாத பேச்சுக்களே நமக்கு வராது. தீமையானவே நம்மளை சேராது. நம்மளுடைய நினைவு முழுக்க நம்முடைய அந்த நினைவாகிய ஆசனத்தில் அவங்களையே முழுமையாக அமர்த்தி கொண்டா பெருமான் அவர்கள் சொன்னது எல்லாமே சத்தியமே சத்தியம்னு நமக்கு தெரியும். அதுதான் மாறாத சத்தியம் வாழ்வு வளர்ந்திட. அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க, நாம அதை பின்பற்றினாதான் அதெல்லாம் நாம உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும். அது போல அந்த பெரிய பிரகாசத்தை பெருமானவர்கள் கொண்டு வந்துதான் நமக்கு தர்றாங்க. ஆனா நாம அது தரும்போது அந்த பிரகாசத்தை பார்க்கக்கூடிய கண்களை கொண்டவர்களாக இருக்கணும். இந்த கண்ணு குருடுத்தனமாக இருந்தா 7 கோடி சூரியன் தான் எதிர் நின்றாலும் குருடருக்கு இருள் தானே தெரியும், துலக்கம் உண்டோ? அது போல இந்த பெருமானவர்கள் இருட்டில்லா சீர்வாழ்வு வேணும் அப்படின்னா அந்த 7 கோடி சூரியனாக அந்த சூரியன் உதயம் செய்யும் போது நாம எப்படி இருக்கணும்? இருள் மனத்தரா இருக்கக்கூடாது, குருட்டு கண்ணுடையவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி அந்த 7 கோடி சூரியனாக பிரகாசமா நம்ம முன்னால நின்னா கூட மூண்ட இருள் மனத்தினருக்கு விளக்கமாமோ. அப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த பாடல்ல பிரகாசம்னா எது அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்துறாங்க. முழு வேத தவவாய்மை முனிவன் வாக்கு, அவர்களுடைய வாக்கு தான் நமக்கு பிரகாசத்தை தருது. நம்மளுடைய இருள் மனத்துல இருக்கிற அந்த இருட்டெல்லாம் எது நீக்குது? பெருமான் அவர்களுடைய வாக்கு தானே நீக்குது. அதுதான் கோடி சூரிய பிரகாசமாக இருக்கு. அந்த கோடி சூரிய பிரகாசம் தான், அந்த விபூதியைத்தான் பெருமான் அவர்கள் நமக்கு பூசி விடுறாங்க. அதுதான் இன்னைக்கு சொன்னாங்க, நீ அது கிடைக்கிற வரைக்கும் இந்த விபூதியை பூசிக்கிட்டே இரு. அப்படி பூசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த அசல் வேணும்னு மட்டும் நீ நினைச்சினா ஒரு நாளைக்கு அவங்க உனக்கு அதை பூசி விடுவாங்க. அது அப்புறம் ஒண்ணு நீ அத அழிக்கணும்னு நினைச்சா கூட அழிக்க முடியாது, அப்படி உன் நெஞ்சில பதிஞ்சிரும் அது. அப்போ அந்த முழு வேத தவ வாய்மை முனிவன் வாக்குதான் மூண்ட இருள் மனத்தினருக்கு அது விளங்காது. அந்த வாக்கு விளங்கணும்னா நீ இருள் மனத்தினராக இருக்கக்கூடாது. அப்படி இருள் மனத்தினராக இருந்தா எப்படி குருடருக்கு 7 கோடி சூரியன் வந்தாலும் இருள் இல்லாம வேற துலக்கம் இல்லையோ அது போல உனக்கும் விளங்காது. அதனால நாம முதல்ல இந்த என்னுடைய கண் குருடா இருக்கு, அத பிரகாசம் அதை திறந்து வைங்க தெய்வமே. சிவபிரகாச நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடா இருந்த எங்களுடைய கண்களை. அஞ்ஞானம் அப்படிங்கறதுதான் குருட்டுத்தனம். ஞானம்னாலே அறிவு, அஞ்ஞானம் அறிவில்லாம இருந்தோம். அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடா இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் வஞ்சனசலாகையால் திறந்த தேசியங்கிறதே. அந்த அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தர்றாங்களே, அப்பத்தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுது. அப்படி திறக்கப்பட்ட உடனே அவங்களுடைய வாக்கு அப்படியே பிரகாசமாக கோடி சூரிய பிரகாசமாக நமக்கு அந்த பிரகாசம் தெரியும்.
அந்த பிரகாசத்தை பெருமான் அவர்கள் நமக்கு தினமும் ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்காங்களே, அதத்தான் நம்மளுடைய அகமுகத்துல போய் அதை நிறைய சேர்த்து வைக்கும் போதுதான் அது யமபடரை வெல்வதற்குண்டான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தை யமனை வெல்கின்ற அந்த படரை ஒரு நாள் பெறுகின்ற ஒரு செயல் அல்ல. அது எத்தனையோ பாடுபட்டு ஆசான் பின்னையே எத்தனையோ வருடங்கள் போன பிறகு மூச்சு அடங்கும். அதுக்கப்புறம் எத்தனையோ வருடங்கள் கடந்து 3 இருட்கடல்கள் வரும். அதுக்கப்புறம் வெளிச்சக்காலை அடைவார்கள். இப்படி அரும்பாடு பட்டு பெற வேண்டிய அந்த செயலை உனக்கு ஒரு பாடும் இல்லாமல் எமது தவத்தை இட்டு நிரப்பி உனக்கு வந்த உடனே தர்றேன்னு சொல்றாங்களே பெருமானவர்கள். அப்படி எல்லாம் எவ்வளவோ பாடுபட்டு பெற வேண்டிய அந்த ஒரு பிரகாசத்தை வந்த உடனே பெருமான் அவங்க நம்மளுக்கு தூக்கி கொடுத்துறாங்க. அப்படி கொடுக்கறது தான் நாம இத்தனை பேர் உள்ளத்துல ஒருத்தர் 2 பேருக்குல்ல, வர்ற மக்களுக்கெல்லாம், நாடி வர்ற மக்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி இத்தனை பேருக்கு அவங்க கொடுத்துருக்காங்கிறதுக்கு தான் நம்ம ஆலயத்துல அத்தனை விளக்குகளை ஏற்றி நம்ம அகமுகத்துல நடந்த செயல்ல வெளிமுகத்திலையும் நம்ம கொண்டாடி மகிழணுமல்ல. நமக்கு அந்த பெருமானவர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த திருநாள் மட்டும் திருநாள் அல்ல, நாளெல்லாம் திருநாள் தான் நமக்கு. நாளெல்லாம் நாம் கொண்டாடி 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 கொண்டே இருக்க வேண்டும். இந்த மெய்வழியில என்னைக்கு நாம தலை வச்சோமோ அன்னைக்குல இருந்து நமக்கு கொண்டாட்டத்தை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஆபத்துல சிக்க இருந்ததை மீட்டு ஒரு பேரின்பத்துல நம்மளுக்கு தள்ளக்கூடிய ஒரு பெருமானவங்க நமக்கு கிடைச்சிட்டாங்களே. இதை ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே இருக்கணுமே. அதுக்காகத்தான் பெருமான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ வேண்டும் தான் இப்படியான திருவிழாக்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அந்த திருவிழாவை தான் நாம தீபம் ஏற்றி வருகிற 18ஆம் நாள் நாம எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாட இருக்கிறோம். அந்த கொண்டாட்டத்தை பற்றி இன்று பேசி மகிழ்வதற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அதனால நாம இன்னும் மற்ற எல்லாரும் நம்ம இந்த திருவிழாவை பற்றி பகிர்ந்து கொண்டு நாம எல்லாருமாக சேர்ந்து பெருமான் அவர்கள் நமக்கு இந்த திருவிழாவுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த திருப்பாடலையும் நாம் ஓதி மகிழ்வோம் என்று கூறி என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை குமாரி அம்மா அவர்கள் எடுத்து அவங்க பாடுபட்டு சம்பாதிச்சு வச்ச சொத்தை மிக மலிவான பொருளாக நம்ம கையில கொடுத்து தினமுமே நமக்கு அந்த அகமுகத்தில நாழிகைக்கு நாழிகை வலுக்கொண்டு ஏறுவதுதான் நிச்சயமாக இருக்கிறது. அது வெளித்துவ முகத்துல நம்ம கொண்டாடிட்டு செயல்புடையதாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு தெளிவாக எடுத்து அவங்க கார்க்கம் தீ கை கொண்டோர் கார்த்திகை என விண்டு உரைக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த சபையில இருக்கோம். தினமுமா பேசி நம்ம திருநாளை கொண்டாட்டிதான் இருக்கோம். அப்படிங்கிற அக்கா அவர்களுக்கு முதற்க நமஸ்காரம். சபையில் உள்ளவர் அனைவருக்கும் நமஸ்காரம். அது போல இன்னைக்கு அந்த அக்காவங்க அந்த காக்கும் தீ கை கொண்டோர் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை எடுத்து நமக்கு வணக்கங்கள்லாம் எப்படி இருக்கு, திருவிழா இதுக்கெல்லாம் பொங்கல் திருவிழாக என்னென்ன இடரும் இறுதி நாள் அதுதானே அந்த நன்னடி பண்ணிய பாவம் போகி அந்த பொங்கி பொங்கி வருவதுதான் திருநாளாக இருக்கிறது. அப்ப பாவம் போகுது, அப்ப துன்ப சங்காரமே இன்பமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு பௌர்ணமி நாள்னா என்ன, அப்போ அந்த வெண்ணையில் மயிரை விட்டு அப்படியே அந்த புகழ் உரிமை ஏற்றி வைக்கிறதானே நம்ம பொங்கல். அப்படி நமக்கு ஒரு வழி இல்லாம நம்மளை கூட்டிகிட்டு போறாங்களே அப்படிங்கிறது அந்த பிச்சை ஆண்டவர் திருவிழா. அவங்க பஞ்சாட்சர நம்ம கையில ஏந்தி நம்ம வாங்குறோம், நம்மளுடைய எண்ணம் பாவனை பிச்சு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு திருவிழா பத்தி அக்கா அவங்க எடுத்து சொல்லி அந்த வணக்க மாலை பொழுதுன்னா என்ன, அதிகாலை பொழுது ராத்திரிலாம் இருள்ல இருக்கும். அப்ப விடிந்து அதுதான் சந்தியாவதனம். அப்ப விடியும் போதுதான் நமக்கு சந்தியாவதனமாக இருக்கிறது, சந்திக்கிறோம் அப்படிங்கறத இருள்ல இருந்து பிரகாச உலகத்துக்கு ஏற்றியவர்கள் அந்த குரு என்ற சொல்லுக்கு பொருள். கோ இருள் கோ பிரகாசம், அதுதான் நமக்கு பிரம்ம பிரகாசமாக நமக்கு தெய்வம் அவர்கள் தாளை ஆண்டவர்களாக இருந்து கொண்டு நமக்கு அந்த இருட்டில இருந்து வெளிச்சத்தை கொண்டு வரணும்னா அவங்களுடைய தினமுமே அவங்களை புகழை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் போதும் அவங்களையே சதா அவங்க நாவல வைத்து கொண்டு இருக்கும் போது நமக்கு அந்த இருள்றதே இருக்காது, பிரகாசம் அவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அந்த உள்ளத்தில் இருக்கிற இருட்டு ஓட்டுறதுதான் வந்தாங்க. அப்போ நகல்ல இருக்குமோ நீ செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த விபூதி எடுத்து பூசிக்கிட்ட, அந்த ருத்ராட்ச கொட்டி அணிஞ்சுக்கிட்ட. ஆனா நம்ம அசலான தெய்வத்தை காட்டி பேசி அசல் உலகத்துக்கு அழைக்க வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா, நான் தான் மெய்வழி நாதன் நமக்கு எடுத்து சொல்றாங்க. இப்படி நமக்கு அந்த மங்களாக்கா அவங்க
வந்து தெய்வம் அவங்க வந்து நான் பிறர் சொல்வதை கேட்டு அந்த கருவிக்கு நமக்கு இல்லை அப்படிங்கறது ஒரு அந்த அக்கா ஒரு கருவி குலமாக வச்சு இப்ப நம்மளும் அந்த தெய்வத்தினுடைய அங்கத்தில் ஒரு துண்டுதான், கருவி குலம் தான். அவங்க சொல்றதை நம்ம செய்யறோம், அவ்வளவுதான். நீ கேள்வி என் சொல்லி அது சொல்றது செய்யறதா நம்மளுடைய வேலை. அதுதான் திருப்பணி வேலை. அந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது போல அவங்க அக்கா அவங்க இருந்து இருட்டா இருக்குதா ஒரு வேலை கேட்டுட்டாங்க, அதே காட்டும் தீயாக இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு அக்கா எடுத்து அந்த கருவி குலமாக இருக்க அந்த திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு வரோம். அப்படிங்கறத ஞான தீபமாக இருந்து அப்போ நம்ம குருடாய் இருந்த கண்களை ஞானம் என்னும் அந்த அப்போ அஞ்சனத்திலாக இருந்தா இருள், ஞானம் வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு பிரகாச உலகத்துக்கு ஏற்றி வைக்கிறாங்க. அந்த கோடீஸ்வரி பிரகாசம் வாக்காக இருக்கிறது அப்படிங்கறது எடுத்து இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி பிறகும் நாள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெய்வமே யமப்படடிப்பட்டு கோடாயிரப்பூர் வாக்கியம் 22 அந்த திருநாளை பத்தி நம்ம சொல்லி வரா. அப்போ நமக்கு 23 யமப்படடிப்படு கோடாயிரப்பூர் வாக்கியம் என் திருநாள் நமக்கு விடிந்த நாட்கள் எல்லாம் உலகத்தவர்களுக்கும் விடிந்தன. ஆனால் அவர்களுக்கு துக்கம் துயரம் கவலைதான் விடிந்தன. இனி ஒரு நாள், அதாவது மனிதனை தேவனாக்கி ஒரு இரவு நமக்கு பிறப்பிக்க பெற்றது. அந்த இரவில் வேதங்கள் எல்லாம் பிரிக்க பெற்றது. அந்நாள் வேத சூரியன் உதித்தெழுந்த நாள், வேதாந்த ரகசியங்களை வெளியாக்கி நின்ற நாள், முன்பின் இல்லாத நாள், அஞ்ஞான கிழங்கை வேரோடு எடுத்து எரிந்துவிட்டு விஞ்ஞான அப்போ நம்ம திமிரா குருடா இருந்தது எது? அஞ்ஞான கிழங்கை வேரோடு எடுத்து எரிந்துவிட்டு விஞ்ஞான விருட்சத்தை நம் உள்ளத்தில் ஊண்டி வளர்வித்தனார். அதான் நம்ம குருடா இருந்த சுயம்பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாது அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடாயிருந்த எங்களுடைய கண்களை ஞானத்தினால் நமக்கு திறந்து வைத்த தேசிகேந்திரன்றதுக்கு இங்க 23 திருவாக்கியத்திலே அந்த அஞ்ஞான கிழங்குன்னா வேரோடு எடுத்து எரிந்துவிட்டு விஞ்ஞான விருட்சத்தை நம் உள்ளத்தில் ஊண்டி வளர்வித்த நாள், என்றென்றைக்குமே மகிழ்ச்சியை பிறங்கும் நாள். அப்போ நம்ம தினமுமே மகிழ்ச்சியா தானே இருக்கிறோம். அவங்க பத்திரத்தை கையில கொடுத்துட்டாங்க, அவங்க வேதத்தை எறி கொடுத்துட்டாங்க. நம்ம பேசும் போதெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சி பிறகும் நாளாக இருக்கிறது. அந்த நாள் நமக்கு படைக்க பெற்றது. அதன் நீச்சை நாம் அறிவோம், பிறர் அறியார். அதன் தொடக்கத்தை வேறொரும் அடையவில்லை. அந்த தேவ இரவில் நாம் புகுத்தப்படாவிட்டால் நாம் விஞ்ஞானிகளாக ஜீவன் முத்தர்களாக பிறவின் கடல் கடந்தலாக ஆகியிருக்க மாட்டோம். ஆவிடை என்னும் தேவயோனின் வழியாக அந்த லிங்கத்தை பிறந்தவர்கள் நாம். சர்வ அண்டங்களும் சர்வ புவனங்களும் சர்வ நாட்களும் அந்த நாடுக்குள்ளேயே அடங்கியிருக்கின்றன. நம்மிடையே ஒரு தேவன் பிறக்கப் போகின்றான் என்று தேவர்கள் எல்லாம் பேசிக்கொண்ட நாளாகும் அது. அன்று வேதாந்தங்கள் எல்லாம் நம்மை பற்றியே பேசின. 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷீஸ்வரர்களும் நம்மை சந்தித்து பேசிய நாள் அது. அந்த திருநாள் எப்பொழுதும் மாறப்போவதில்லை என்று பேசுவதும், நேற்று பேசியதும், உலக இனி ஒரு நாளெல்லாம் பேசுவதும் அதன் உள்ளே அடக்கம். அதன் உயர்வு நீட்சிக்கெல்லை காணவே முடியாது. திருநாள் திருநாள் என்று வாயில் சொல்லிக் கொண்டு லைலத் கதிர், சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்நாட்களை கண்விழிக்கிறார்கள், பட்டினி கிடைக்கிறார்கள். பலன் உண்டோ? இல்லை. பாவங்களையே திரட்டி தலையில் சுமத்தி கொள்கிறார்கள். துக்கத்திற்குள்ளேயே மேலும் மேலும் நுழைகிறார்கள். அங்கனம் செய்து தேவர்கள் தூட்சிக்கக்கூடிய இரவாக அதை ஆக்கிக் கொள்கிறார்கள். இந்த 2 வித திருநாளை முடிந்து செய்பவர்கள், செய்ய அருகதை உடையவர்கள் யார்? நமது மெய்வழி சபையில் கட்டப்பட்டு பெற்று வாழ்கின்ற தேவர்களாகிய நாம் தான். அந்த அந்தகார இருள் இருப்பாகிய தன் உலகத்தில் அந்த அரிய சூரியன் உதயமான திருநாளை பேச யோகியதையுடன் நாம் தான். இன்னைக்கு அக்கா இன்னைக்கு எடுத்து சொன்னது பேசுறதுக்கு நம்ம தான் யோகியதையோட நம்ம சபையில பேசிக்கொண்டும் இருந்து கொண்டும் அவருடைய திருவாக்கின் மூலமாக நம்ம இருக்கும் போது நம்ம திருநாளை தினமும் கொண்டாடிட்டு வருகிறோம். அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எடுத்து பண்ணி பரிமாறு கொண்டினேக்கா. இன்னும் நிறைய பேர் இருப்பார்கள் பேசுறதுக்கு. நமஸ்காரம்க்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். மக்களுக்கும் உள்ள சர்வ மூலம் பகவான் சாலை ஆண்டவர்களே, அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த கார்த்திகை திருவிழா பத்தி யமப்படை கோடாயிரப்பூர்ல ஒரு
திருவாக்கியம் 174 தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்கக்கூடியது. அப்படி ஆக்கும்போது சுட்டு தீர்த்து இம்சித்து அவற்றின் உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொடுத்தி இம்சியாது பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி அப்படின்றாங்க. இன்னொரு யமபடை கோலம் இருக்கிற இன்னொரு திருவாக்கியத்துல 299 வாக்கியத்துல ஒவ்வொரு மதமும் அபரஞ்சியே 10 மாற்று தங்கத்தின் ஒளியைத்தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட 1008 மாத்து கொண்டது அபரஞ்சி, 1008 அபரஞ்சியின் ஒளி கொண்டது ஒரு கீழ், 1008 கீழ் கொண்டது ஒரு கிரணம், 1008 கிரணம் உடையது ஒரு மாலி, 1008 மாலி கொண்டது ஒரு சூரியன். உங்கள் தூளக்கண் கொண்டு பார்க்கின்ற இந்த அழிந்து போகிற சூரியனே இவ்வளவு ஒளி படைத்ததாக இருந்தால் நீக்குதற்கரிய பிறவியர்களை மாய்த்து மறுபிறப்பாளனாக ஆக்குகிற ஒரு தேவகுரு என்ன அருள் ஒளி உடையவர்கள் என்று சிந்தித்து பாருங்கள் அப்படின்னா. அப்புறம் மெய்ப்பொருள் அடைக்கலப்பாளர் சித்தத்தில் வெற்றிய என் வீலக்கே திவ்ய கண்ட தீருநடரே அப்படின்னாங்க. அப்புறம் ஆண்டவர்கள் மான்மியத்துல கடைசி 332வது பக்கத்துல விதிவெம்பமாக காட்டும் தெய்வ கண்ணாடியாய் நின்று விளங்கி கொண்டிருக்கும் பழமை திருவசன தரிசனையில் இருந்து வரும் தெய்வ தீபமாகிய எங்கள் நாயகம் அவர்கள். இப்போ திருவிழான்னா வெளியில கொண்டாடுறதெல்லாம் திருவிழா, இப்ப சாலையில கொண்டாடுறது மட்டும்தான் திருவிழா. திருவாகி இறைவனுக்கு இருக்கப்பெறும் விழா, விழாமல் இருப்பது திருவிழா. அந்த மாதிரி 5 திருவிழாமே அகமியத்துல நம்ம உயிருக்கான திருவிழாவா கொண்டாடுறாங்க ஜீவனுக்கு. ஆனா வெளியில எல்லாம் பொய்ப்பொருள் இந்த அவங்களோட பெருமையை காமிச்சிக்கிறதுக்கு, அவங்களோட மதிப்பை காமிச்சிக்கிறதுக்கு, பொழுது போக்குறதுக்கு அது மாதிரிதான் திருவிழா கொண்டாடுறாங்க. ஆனா நம்ம திருவிழா அப்படி இல்லை. தெய்வத்தை உணரணும், தெய்வத்தை உணர்ந்து இதுவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டாடுறாங்க. இப்போ பௌர்ணமியை கூட கொடியேற்றுறது தெய்வம் எல்லாரும் அந்த கொடியேற்றது வரணும், எல்லாரும் தெய்வத்தோட அருளை பெறணும், எல்லாமே பிரகாசமா ஆகணும் அப்படின்னா எல்லா அந்த பிரகாசம் பிரம்ம பிரகாசத்தை அவங்கதான் ஒரு தோற்றுவிக்கிறாங்க. நம்மளுக்குள்ள பிரம்ம வித்திய மறுபிறப்ப உபதேசத்தை எல்லாத்தையும் எல்லா எல்லையும் காட்டி கொடுக்குறாங்க. தூள தேகத்தை காமிக்கிறாங்க, ஜீவ தேகத்தை, காரண தேகத்தை, மகா காரண தேகத்தை எல்லாத்தையுமே அவங்க ஒரு பிரம்ம பிரகாசரா, அறிவாகார ரூபகரா, அறிவாகார ரூபியா, பஞ்சாட்சர ரூபியா பிரகாசத்தை நம்முள்ள வச்சு பரமபதத்தை காமிக்கிறாங்க, பரமபதத்துக்கு ஏற்றி செல்கிறாங்க என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசமே வழிச்சாலையான ஒரு திருவாய் மலர்ந்தருளி உள்ளார். நமஸ்காரக்கா, அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். கேக்குதாக்கா? ஹலோ, கேக்குதுக்கா? சொல்லுங்க. ஆதியே துணை பிரம்ம பிரகாச பிரம்மோதய சாலை ஆண்டவர் கூறி போற்றி பணிந்து சபையாக அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அக்கா திருநாளை பற்றி பேசும்போது நேற்று கூட கேட்டேன்க்கா, ரொம்ப அருமையா இருந்தது. அந்த திருநாள் என்று உலக மக்கள் வாயினா சொல்லி அறிவதும் கதை சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி என்று பெயர் வைத்துக் கொண்டு அந்நாட்கள் கண் வீழ்கிறார்கள், பட்டினி கிடைக்கிறார்கள். பலன் உண்டோ? இல்லை. பாவங்களையே திட்டி தலையும் சுமந்து கொள்கிறார்கள். துக்கத்துக்குள்ளேயே மேலும் மேலும் நுழைகிறார்கள். அங்கம் செய்து தேவனை தூஷிக்கக்கூடிய இரவாக அதை ஆக்கிக் கொள்கிறார்கள். உலகத்தோட திருநாளுங்க அதெல்லாம் வர பாயசம் பண்ணி காட்டு, புத்தாடையை ஊற்றிட்டு மகிழ்ச்சியா இருந்தோம் ஏதோ சடங்கா நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மக்கள். நமக்கு தெய்வம் நமக்கு திருநாள் அது செயல் ரூபம் எதுக்காக நாம இந்த திருநாளை கொண்டாடினோம், அதனால என்ன பண்ணுது அப்படின்னு நம்மளுக்கு செயல் விளக்கத்தோடு கூட ஒவ்வொரு திருநாளும் அது விளக்கத்தோட நம்மளுக்கு எடுத்து வைக்கிறாங்க.
அது பொங்கல்னா இருநதி எரிவினாலில் எவனுடைய கையை கட்டி விட்டு கொஞ்சம் மகிழ்ச்சி முக்தி வீட்டை ஏற்றி வைப்பதே பொங்கல். மகிழ்ச்சி பொங்கல் செய்வதே பொங்கல். திருவாரூருக்கு கைவம் பாட்டையாவை சந்திச்சு அவர் பெற்ற அந்த செயலை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து நம்மளே அந்த திருவாரூருக்கு திறத்து வைக்கிறாங்க. பிச்சை ஆண்டு திருவிழான்றது நம்மளுடைய பாவங்களை நீக்கிறதுக்காக, நம்மளுக்கு பிச்சை நம்மளுடைய பாவத்தை பிச்சை எடுக்கிறதுக்காக நம்ம தான் அவர்கிட்ட பிச்சை கேட்டு வந்தோம். அவள் நிஜமான விபூதிய அந்த விபூதி பஞ்சாட்சர விபூதியை நம்மளுக்கு அதுக்கு அசலான பஞ்சாட்சரத்தை நம்மளுக்கு அழுத்து கொண்டு இருக்கிறாங்க. அசலை பெறுவதற்கு முன்னாடி வெளிமுகத்துல இந்த திருவிழாக்கெல்லாம் இந்த மாதிரி அசலங்கள் தான் எடுத்து வச்சிருக்காங்க. விபூதிங்கிறது வெற்றி பூ போன்றது. அது நம்மளுக்கு அந்த நிஜமான விபூதி நிஜமான குருபிராணி கிடைக்கிற வரைக்கும் நம்ம பகவான் இருக்காங்க அதை நினைக்கிறதுக்காகவாவது அந்த விபூதியை பெற்றுக் கொள்ளணும். குரு அந்த குரு எப்படி இருப்பாங்க, அவரோட செயலை என்னமோ தெய்வம் நம்மளுக்கு சொல்லி இருப்பாங்க. எதுவும் ஒரு சூழல் வந்தாலும் குருடனுக்கு பிரகாசம் தெரியாது. அந்த முனிவரத்தின் வாக்குத்தான் பிரகாசமாக இருக்கிறது. அதே அவருடைய வாக்குதான் நம்ம இதய நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணி முத்தாக மணி மந்திர மோன வித்தை அங்கு கொண்டு வைப்பதே குரு. இச்செயலின்றி ஒருவன் எவ்வளவு படித்து ஓதுவனா இருந்தாலும் எவ்வளவு ஆட்சி சம்பத்து உரிதா இருந்தாலும் குருவாக மாட்டார். குரு என்பவர் தலையாட்டில் உள்ள விதியைக்கு மாற்றி மதுரைக்கு பதிக்கிறார்கள். பாவனைகளை உயர்த்தி சிவனென்ம வராத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். சுயந்தீவி பட்டத்தில் ஏற்றி வைப்பார்கள். சுயந்தீவி பட்டத்தில் சொல்லி சூட்டுபவர்கள் அவர்கள். குருதான் சுயந்தீவி பட்டத்தை சூட்டுனதான் அவங்கதான் நம்மளுடைய பாவம் எல்லாம் பிச்சு எடுத்து நமக்காக அவங்க தவா இருந்து அந்த தவத்தினால வந்த நிலையில நம்மளுக்கு எல்லாம் நம்ம நினைவு சித்தத்தில் ஏற்றிய என் விளக்கு கடந்த சிறு நடனேன்னு நம்மளுக்கு அந்த சித்தத்துல அந்த உலகத்தை ஏற்றி வைக்கிறாங்க. அதுதான் அவங்க கூட மாய பூத்தின் மகையாவினா காயப்பட்டு கரைத்த அந்த நாளிலே தூய ஞான சுழல் விளக்கங்களுள்ள பாட வைத்த பதத்தை மறுப்பேனும். அந்த பாவத்தை எல்லாம் போட்டு நம்ம கிட்ட மாய உலகத்தில் இருக்கிற இதெல்லாம் நீக்கி இதெல்லாம் நீக்கி கோடிசில பிரகாசனாக அந்த மௌன வித்தை கொண்டு வச்சு நம்மளுக்கு ஞான சூரியனா இருந்து நம்ம இதயத்தை பிரகாசமாக வைக்க விரும்புது அப்படின்னு எல்லாம் அந்த திருவிழா மூலமா தெரிந்து கொண்டேன் என்ற போது மீண்டும் மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். யோகத்தை கடத்தி பரமபதத்தில் ஏற்றி வைக்கும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நம் குலதெய்வம் கல்கி மகதி கத்தாதி கத்த மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதம் படித்து தெய்வமே ஆண்டவர்கள் இன்று நம் பெருமாள் அவங்க நமக்கெல்லாம் அதுலயே அந்த ஒரு திருவிழாக்கள், அதாவது தெய்வத்தை நம்ம மனதில் என்னென்ன நிறுத்தி வச்சுக்கணும், அந்த தெய்வ நினைப்பு விழாமல் கூடிய ஒவ்வொரு செயல் நிறுவனம், ஏதாவது செயல் நிறுவனையோடு உள்ள திருவிழாக்களை எல்லாம் நம்ம தெய்வம் நம்மளுக்காக எடுத்து அதில் உள்ளதெல்லாம் அக்கா நீங்க எடுத்து சொன்னாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு திருவிழாவுமே நம்ம அந்த தெய்வ செயல்களை அந்த அவங்களுடைய திருவாக்குகளை அவங்களுடைய உன்னதத்தை எடுத்து சொல்லக்கூடிய திருவிழாவை தான் இருக்குது. ஆனா வெளியில நடக்கிற திருவிழால ஏதாவது ஒரு திருவிழாவில நம்மளுடைய அந்த செயல்பற்றி தெய்வ செயல்பற்றி ஏதாவது ஒரு பேச்சு இருக்குதா அப்படின்னா இல்ல, ஏதோ ஆடலும் பாடலும் எல்லா பாவங்களுக்கு மேல பாவங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக தான் இருக்குது. அங்க ஒரு தெய்வ செயல்பற்றிய ஒரு பேச்சு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட திருவிழா அது திருவிழா இல்ல, அது திருவிழா தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தெய்வம் அவங்க நம்மளுடைய மெய்வழியில நம்ம மெய்வழி குல மக்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களாக நம்மளுக்கு தெய்வம் எடுத்து அப்படி இருக்கிறாங்க. அந்த திருவிழால ஒண்ணுதான் கார்த்திகை திருவிழா அப்படின்றத வச்சு அப்ப எடுத்து சொன்னாங்க. அந்த கார்த்திகை திருவிழா அப்படின்றது நம்ம அந்த நம்ம தெய்வம் நம்ம மனசுல அந்த நம்ம இதயத்துல இதய பிரகாசராக கோடி சூரிய பிரகாச ரூபத்தை நமக்குள்ள காட்டி வைத்து அந்த இதய இருட்டை
போக்கி நம்மளுக்கெல்லாம் அந்த பிரகாசத்தை அருளிய நம்ம பெருமான், காக்கும் தீ கை கொண்ட பெருமான், நம்ம எல்லாம் காக்கக்கூடிய பெருமான். அவங்கதான் கார்த்திகை தீபமாக காக்கும் தீ கை கொண்டவர்களாக நம்ம பெருமான். அவங்கதான், அவங்களுடைய வாக்குதான் தேவாக்காக நம் தேவர்களின் வேத நாவே சர்வைங்க வல்ல வரமாதி வரங்கள் செயலனைத்தையும் அனைத்தும் பூத்து மனம் வீசிக்கொண்டிருக்கும் அருணாவாக இருக்குது. அந்த விண்மனுவை எமன் கைப்படாமல் ஈசனாக்குகின்ற கமலனாவாக இருக்குது. அந்த திருவிழாவின் அருள் வளர்ச்சிப்பு திருவசனங்களை பேசக்கூடிய திருவிழாக்களை தான் நாம தினம் கொண்டாடி வருகிறோம். அப்போ காக்கும் தீ கை கொண்டோம் நம்ம தெய்வம். அவங்கதான் காக்கும் தீ, நம்மளெல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. காக்கும் தீ அதாவது அனைத்தையும் விதியானது அனைத்தையும் எரித்து தன்மயமாக்குவது. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தை உன்னை சுட்டு கொளுத்தி இன்சிக்காமல் பூ போல நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அவ்வாறு நின்று யமனில் வெற்றி பெற செய்யும் தீயே விபூதி. அப்போ நம்ம தெய்வம் நம்மளுக்கு வந்து அந்த யமனிலையும் நம்மளெல்லாம் வெற்றி பெற செய்யக்கூடிய வல்லவர்களாக ஆக்கக்கூடிய காக்கும் தீயாக நம்ம எல்லாம் காத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அப்படி எனது வாக்கு திருவாக்கு ஒரு தீ, அது ஒரு கோர் ஆயுதம் என நினைத்தால் ஒழிய அதன் மீது சடையில் என்று பாய வராது. நீ எம்மை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைத்தால் நாம் 3 எட்டு எடுத்து வைத்து நெருங்கும் காலம் என்று கூறுகின்றார்கள். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரளய காலம் வரப்போது. அப்போ நம்ம வந்து நம்ம தெய்வத்தை நினைச்சு நம்ம தினமும் வணங்கும் போது நம்ம வந்து ஒரு எட்டு எடுத்து நம்ம தெய்வத்தை நோக்கி நம்ம ஒரு எட்டு எடுத்து வச்சா அவன் 3 எட்டு எடுத்து வேகமாக நம்ம எல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக நின்று அந்த காக்கும் தீயாக நின்று நமக்கெல்லாம் காக்கக்கூடியவங்களாக நம்மை காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ நம்ம தெய்வத்துக்கு ஆர்வ கடலுக்கு வந்து கார்த்திகைன்னு ஒரு பேர் இருக்குது. ஆனா இப்ப கார்த்திகையன், காக்கும் கையன் அப்படின்னா நம்மளெல்லாம் காக்கக்கூடிய அந்த எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அனைத்து சன்னதங்களையும் பெற்று வந்த பெருமான் நம்ம பெருமான். அவங்கதான் கார்த்திகையனாக இருக்கிறாங்க, ஆதி சிவமாக இருக்காங்க, மகாவிஷ்ணுவாக இருக்காங்க, தென்னாட்டுடைய சிவனாக இருக்கிறாங்க, எந்நாட்டவரும் போற்றக்கூடிய பெருமானாக இருக்காங்க. அவங்கதான் அருள்பான். அவங்களுடைய அருள்னாலதான், அவங்களுடைய தெய்வ வாக்குனாலதான் நமக்கெல்லாம் அவங்க கார்த்திகையராக இருந்து நம்ம எல்லாம் காக்கக்கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த கார்த்திகையராக இருந்து என்ன செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா அந்த கலியனுடைய தலையை வெட்டி எரியறதுக்காக அவங்க கார்த்திகையனாக வந்திருக்காங்க. அப்போ அவங்கதான் நமக்கு நீதியாக இருக்காங்க, ஆதியாக இருக்காங்க, நந்தியாக இருக்காங்க, மகதியாக இருக்காங்க. இவ்வாறு நம்மளுக்கு வந்து அந்த காக்கும் தீயாக நம்ம எல்லாம் ரசித்து காத்து வர்றாங்க. அப்போ அந்த ஆதி அப்படின்னா சர்வமும் தானே ஆகி சர்வத்தையும் ஆக்குகின்ற தீயானது முதல் உற்பவ நேரத்தில் அந்த நாமத்தில் அழைக்கப்படுகிறது. அப்புறம் அவங்க கலிக்கடையில தான் மகதியாக இருக்கிறாங்க, மகாதியாக சர்வ வேத மூல மந்திரங்களை கை கொண்டு உருவெடுத்து வந்து நம்முடைய தவ வல்லமையை கொண்டு நம்ம அனைவரையும் அந்த நித்தியத்தில் ஆக்குகின்ற அந்த பெரும் தெய்வமாக, அந்த தேவரூபமாக நம்ம தெய்வம் இருக்காங்க. அப்போ நந்தினா நமக்கு நன்மை பயிர்க்கின்ற தீயாக இருக்கிறாங்க. ஜலத்தில் அத்தனை உருவாக நின்று உன் தூளத்தை காத்து வருகின்றது. அது ஒரு தலைமுறை காலம் உன்னை தூக்கி கொண்டு அடைகின்றது. அந்த தீ குளிர்ந்து விட்டாலோ உன் உடலும் குளிர்ந்து கனம் கட்டி நாடி நலம் கெட்டு விடுகின்றது. அந்த அக்னி ஜலத்தில் மூழ்கி போகும் முன்னர் ஜலம் சுண்டி உன்பால் தவம் ஏற வேண்டும். அப்படி தவம் ஏறுவதற்கு நீதியாகிய திருமேனி திரு உருவின் திருவடி நிழலில் தங்கி சிறு உணவு உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் உன் பொய்மலங்கள் அனைத்தும் பொசுக்கப்பட்டு மெய்வீட்டை அடைவாய். அப்ப நமக்கு அந்த நன்மையை தரக்கூடிய அந்த தவத்திலமாக்கக்கூடிய நம்ம பெருமான் நன்மையாகி தீயாக இருந்து அதை கொடுக்கும் பெருமானாக இருந்து நம்ம எல்லாம் காத்து ரசித்து நன்மை கூடிய பெருமானாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம எல்லாம் முக்தி தரக்கூடிய பெருமானாகவும் இருக்காங்க. ஆசானின் மூலம் முக்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம் உன் நடக்கையால் தான் ஆசானின் இரக்கம் வரும். ஆசானின் இரக்கம் கனகொண்டதல்லவா? பள்ளம் சிறிது கீறிவிட்டால் தானே அந்த தண்ணீர் வந்து பாயும். வேதம் வெறும் காகிதமாக இருந்தது, அதி தீவமாக ஒளிர்ந்தது நம் ஆசானின் சொல்லால் தானே. மரண பயம் என்பது ஒருவனுக்கு சதா இருக்க வேண்டும், அதுதான் உனக்கு முக்தி நல்கும் அப்படின்னு நம்ம தெய்வம் நமக்கு முக்தி அளிக்கும் பெருமானாக இருக்காங்க. அப்போ நம்ம தெய்வம் நமக்கெல்லாம் காக்கும் தீயாக இருந்து அந்த சாபாவரத்தை தரும் பெருமானாகவும் இருந்து சாபாவரம் தரும் மூவாவரம் என்னும் முத்துவல் கரசரும் நீதிகம் பெற சாதியின் தமிழ் தரும் அரசருமாகிய நம்ம குலதெய்வம் நமக்கெல்லாம் காக்கும் தீ கண்ட காக்கும் தீ கை கொண்ட பெருமானாக இருந்து நம் உள்ளத்துல எல்லாம் அந்த ஆன்மனையே
உயிராணி மனுஷ தீபத்தை ஏற்றி ஏற்றி இருக்கிறாங்க. அது அணையாம நம்ம தினமும் காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய தெய்வத்தினுடைய நினைவு நம்ம தெய்வத்தை பற்றி நினைவு தான் எப்பயுமே நம்ம உள்ளத்துல இருக்கணும். அப்பதான் அந்த தீபம் அணையாமல் காக்கப்படும். அதை குணத்துக்காக நம்ம ஆலயத்துல நம்ம தெய்வம் வருடவோடும் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடிய அந்த விழாவை எடுத்து வைத்து நாம எல்லாரும் நம்ம தினமும் கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிற இந்த கார்த்திகை திருவிழா மூலமாக நான் தெரிந்து கொண்டதை நான் பங்கிட்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள். பிரம்மபிரகாச ஆண்டவர்கள் திருவடிகளே சரணம். சபையர் அனைவருக்கும் நமஸ்காரம். அக்கா சொன்னாங்க அழகா கார்த்திகை தீபம் அகத்தில் ஏற்று வைத்துவது புறத்தில் ஆனாலும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றதுக்காக அந்த திருவிழாக்கெல்லாம் கொண்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குரு என்பவர்கள் உன் தலைமோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதி எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள். உன் பாவ இருட்டை உணர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். அந்த வாடாத தீபம்னா அவங்க அந்த மெய்ஞான தெளிவு அதான் நமக்கு ஏற்றி வைக்கிறாங்க. திருஞ்செவி பட்டத்தை உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய மூட எண்ணங்கள் எல்லாம் போக்குறதுக்காக தான் அந்த தெளிவு என்ற மெய்ஞான தெளிவை ஏற்றி வைக்கிறாங்க. இப்ப நாம எப்படி முன்னாடி நான் இருந்தேன்னா அவங்க சொல்ற ஒரு வாக்கு ஆன்மீகத்துல தெளியா உலகியரே எம்முடைய உடலொத்த பிறவியரே உங்களுடைய அரிய வயது நாளினை செலவு காவு கொடுத்து காப்பகலாக ஓய்வு ஒழிவின்றி கல்வி எண்ணப்பெற்ற படிப்பு முதலாகிய பொருளினங்கள் அனைத்தும் தேடி காபந்து பண்ணி கட்டி வைத்திருக்கும் கையிருப்புகள் அனைத்தும் உனக்கு இறுதியாக ஒரு பிரயோஜனம் என்பதற்கே எட்டப்படாததும் மேலும் விகார விபரீத துன்பத்துள் கூட்டிக் கொண்டு போய் புகுத்தப்படுவதும் அன்றியும் பிறர் துயர் நோக்காது தன் வசதி தன் மதிப்பிற்கு என்று நெஞ்சை இறுகப்படுத்தி விடுவதும் நீடு நில்லாததும் மேலும் சம்பாதித்த உன்னையே கவலைக்குள் படுத்துவதுமான பாழானவை ஐயா. அவை இது மட்டுமன்று, அதற்கு இறக்கப்பட்டு பாதுகாப்பு உதவி புரிய வருகின்ற எல்லோரையும் பற்றி பிடித்து மீட்சியின்றி துன்புறுத்தும் பாழானவை. இத்துடனா இல்லை எல்லா உற்றார் உரன் முறைகளும் கட்டியழும் இறுதி நாளினுக்கும் அப்பாலே வரும் கோடி கால வாழ்வினுக்கும் இங்கிருந்தே எட்டி தீவைத்தே விடுகின்ற அடுத்தாரை கெடுக்கும் நயவஞ்சக துன்புறுத்தும் பாழானவை. மேலும் நீ அதை அடக்கி ஆள முடியாத அது உன்னை அடக்கி ஆளும் பாழானவை. இதுதான் அத்தா எம் பாட்டன் பூட்டன் உங்க பாட்டன் பூட்டன் உங்களுடைய கையிலும் ஒய்யாது பாடுபட்டு தேடி திரட்டி இன்று வைத்திருக்கின்ற விதை முதல் அப்பா. தெய்வம் சொல்லலைன்னா விவரம் தெரியவே தெரியாது. இந்த பாழ் உலகத்திலே இந்த பாழா போல பொருள்கள் சம்பாதிக்கிறதேதான் இருந்திருப்போம். இதனை நீங்கள் இன்னதென்றே யோசிக்க ஒரு நேச அறிமுகம் கிடைக்காத தூரமான சிநேகித ஊரில் குடியிருக்கிறீர்கள். மேலும் நான் வலிய வந்தது இதை உங்களுடைய செவித்துறைக்குள் ஏற்றி வைத்தாலும் அதனை மாற்றி வேறே ஒன்றை புகழ்த்தி வைத்து நீச்ச ஆசை காட்டி இழுத்து சென்று அழி விளையாட்டு வேடிக்கை குடிக்குள் வைக்குகின்ற அறியாத பாம்பின சந்தை கூட்டத்தில் இருக்கிறோம் என்று ஆயாத அறிவுடைய நீதிர் இல்லீரும் பிறந்து ஆர்வம் அழிந்து வேலுமென்று வந்து என்னை பிடித்து வைத்து முன்னால் இருந்து கொண்டு யாம் கூறுவதை யோசனை பண்ணுவீர்களே ஆனால் உங்களுக்கு நிரப்பமான அழியா பெரு நிதியமாகிய ஒரு மேலாம்பரமான 4ஆம் பதம் பெறும் மெய்ஞான தெளிவு கிடைக்கும். இது நிச்சயமாக கிடைக்கும். இவ்வாறு தெளிவு பதிவு பெறுகிற வரைக்கும் நான் கலியாது நிலை பெயரா நிற்பேன் பிறகரே. இந்த வார்த்தையாது மெய்யாகவே நாமெல்லாம் மெய்யாகிறதுக்காக மெய்யானது அவங்க ஆயிட்டாங்க. அதனாலதான் அவங்க அந்த விளக்க நம்மள விளக்கு ஏற்றுறதுக்காக வந்திருக்காங்க. மெய் பேசுகின்றன பிறவியரே. மெய்ஞான பிரகாசத்தையும் கடலினுள் இழுத்து ஆழ்ந்து பேரானந்தத்தில் நாளும் திளைக்கிறான் என்ற எங்களுடைய எல்லோருக்கும் போலவே முன்னே கொள்ளாத விதி எழுதியிருந்த தலையோட்டினை மாற்றி நற்பாகியம் திரண்ட தலையோடாக ஆக்கி அதில் நல் விதி எழுத்து ஒன்றை அழித்து எழுதிவிட்டதன் பயன் பேராக இன்றைக்கு அன்னைக்கு விஞ்ஞான தெளிவை இந்த சபை மூலமாக தினமும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். நமஸ்காரங்க. ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். காக்கும் தீக்கை கொண்டோர் கார்த்திகை பெருமானை போற்றி வணங்கி துதித்து இங்க குடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்து அக்கா அவர்களுக்கும் வணக்கம். இன்று நம்ம கார்த்திகை திருநாளை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
அப்ப வந்து அந்த 5 திருவிழாக்களை வந்து தெய்வம் வந்து எடுத்து வைத்துள்ளார்கள். அப்ப எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, தெய்வம் அவர்கள் வந்து எந்த வழிபாடா இருந்தாலும் சரி, கொடியேற்றமாக இருந்தாலும் சரி, திருவிழாக்களாக இருந்தாலும் சரி, காரண காரியம் இல்லாம வந்து எடுத்து வைத்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த திருவிழாக்களை வந்து சடங்குக்காக எடுத்து வைத்தார்கள்னா இல்லை. அவர்களோட நோக்கம் எல்லாமே வந்து இந்த அகில மனுக்குலத்தையும் இந்த மெய்வழியில் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப நோக்கம் என்ன என்றால், நரரை மக்களாக்கி மக்களை வந்து தேவர்களாக்கி அந்த தேவர்களை வந்து ஜெயசீலர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மரணமில்லா பெருவாழ்வை வந்து இந்த மனுக்குலத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் ஒரே நோக்கம். அப்ப அந்த பிரகாசத்தை வந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஏற்றி வைத்த திருநாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து நம்ம அனைவரும் உணர வேண்டும். அப்ப வந்து கார்த்திகை தீப திருநாள் எதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து, வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது, பாலிஷ் கொடுத்து மெருகு ஏற்றினால் தங்கத்திலும் பிரகாசம் வருகிறது, சந்திர சூரியர்களிடத்தில் பிரகாசம் வெளியாகிறது, நட்சத்திரங்களிலும் பிரகாசம் வீசுகிறது. அந்த பிரகாசங்களை கூட ஜோதி என்று சொல்வதில்லையே. அப்ப ஜோதி என்பது வந்து உன் ஜீவ பிரகாசமே. அப்ப அது உன் அறிவின் பிரகாசம். கண்ணை மூடினாலும் தன்னிடத்தில் பிரகாசம் வீசுவதே ஜோதி. அப்ப ஜோதி என்பது வந்து இந்த சுடுகின்ற தீ அல்ல. புற உலகில் இருக்கும் பிரகாசம் எதுவானாலும் அது நெருப்புதான். அது வந்து சுடுவது இல்லாததுதான் ஜோதின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இந்த கோடி சூரிய பிரகாச கதிர்களுக்கு இடையே நாம் போய் மாட்டிக்கொண்டு அந்த அழியா இன்பத்தில் நாம் சிக்கிக் கொள்ள வேண்டும். அறிவை நேரத்தினை சந்தித்து சாவுடைய நேரத்தில் வந்து அந்த 10 தேவ அடையாளங்களை பெற்று அழியாத நித்திய தேவத்தலைகளாக ஆக வேண்டும் என்பதை கூறி என் முத்தி பேருரை மீண்டும் மீண்டும் வழங்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அம்மா அவர்கள். கார்த்திகை தீப திருவிழாவுக்கு வந்து இன்னொன்னு கூட இப்ப ஞான சைத்தன்ய நம்ம தீர்க்க தரிசனத்துல ஞான சைத்தன்ய சுப்பிரமணிய தீர்க்க தரிசனத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கன்னடா வாசனைகளை காட்டி சொல்லி கம்பள்மதி ரவியுடைய கருணை காட்டி கன்னடா கர்வநிலை காட்டி மீண்டும் சாரணையும் தாரணையும் சாத்தியதான் கோணான குரு நிலையை தெரிய வைத்து குல தெய்வம், நம்மளுக்கு குல தெய்வம் இதுதான் என்று குறித்து சொல்லி, உங்களுக்கு குல தெய்வமே நாளைக்கு வரப்போறாங்க, நானே இருக்க இருந்தாலும் கட்டி நவில வர நன்மாங்க நானும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணியரே நம்மளுக்கு குல தெய்வமா நாளைக்கு வரப்போறாங்க உங்களுக்கு ஒற்றையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வத்தினாக நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரே கார்த்திகேயன், அவர் பேரே கார்த்திகேயன், அவரே கார்த்திகேயன் அப்படிப்பட்டவங்களே நம்மளுக்கு குல தெய்வமா நாளைக்கு வரப்போறாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க தீர்க்க தரிசனத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றி வச்சதும் அக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிச்சையாகவர் திருவிழாக்கும் நம்ம தெய்வம் எப்படி இருந்தா பிச்சை வரும், பிச்சைக்கு வந்தாரே வீட்டு தேடி பிச்சைக்கு வாராரு, பிச்சை தமக்கு இட்டா பெரும் வாழ்வு வரும். பிச்சை தமக்குன்னா என்ன, நம்ம கிட்ட இருக்கிற பாவத்தெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டோம்னா, அவங்க கொடுக்குற பஞ்சாட்சி அவங்க வாங்கிக்கிட்டோம்னா அது போயிடும், பாவம் நம்ம சித்த பாவம் எல்லாம் போயிடுன்ற மாதிரி பிச்சையாண்டவர் திருவிழாவை எடுத்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி பங்குனி திருவிழாவுக்கு வந்து அவங்க பங்குனி திருவிழாவுக்கு வந்து தற்கொலை தீபம் வந்து தீர்க்க தரிசனத்துல என்ன சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அப்பவே அவங்களுக்கு இது மாதிரி வெகு கிருபையாளராட்சி நாயகனே கேள்வி என்பதை கேட்டதென்று கேள்வியில்லாத ஒரு நாடிலும் அஞ்சி உன்னை வணங்கினேன் அது சாதிக்கின்றவள் காவிரி அந்த நேர்மை சாட்சினேன் அது தங்கமாகவே முகைத்தாட்சிய மூல மந்திரம் முனை சொன்ன நாவினால் மூக்கமாற்றிய வேட்டிய தொழில் நோக்கமாற்றிய தூக்கமே எவ்வி வெற்ற வெளிக்கொலை சொல்லி தானே நெற்ற கண்ணாடியில் எந்த நேரமும் அந்த யாசினை சொந்தமாய் தரிசித்தவேன் அவள் ஆசிரும் மகதும் ஆயோடு ஆண் பிழை சிங்கம் ஆண்டவர் அம்பியாக்களின் முன்பதானவர் அன்று தந்துகிறார். அப்படி திங்கள் ஒடுக்கையும் சுருதி முறக்கையும் செங்கோல் சங்கு மலைகளும் தேனும் மாவுண்டு பாதம் நீரமும் தாகம் உண்டு கழித்தவர். அப்போ தெய்வம் அந்த பங்குனி திருவிழாவை தேனும் மாவோடு பாலும் நேரமும் தாகம் உண்டு கழித்தவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க தீர்க்க தரிசனத்துல. நாளைக்கு முதல் பாட்டியாக சந்திக்கும் போது உனக்கு அவங்களுக்கு தேனும் மாவோடு போட்டு தோசை
சேர்த்து பால் அருந்த கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நடமையில 2 பாகங்கள் ஒன்று எட்டிய ஒன்றுதான் என்று ஒரு சில நார்மலி தவிர வெண்மை குலத்துட்டு அப்பவே அவங்க தாக்கலை தீர்மானம் ஏகாதர்ஷனம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் திருவிழாக்கும் அதே மாதிரி நம்ம நம்முடைய துணைவியாக சந்திரகுல பார்க்க வந்து அண்ணாந்துக்கா முதல்ல மதுரை பிறந்தாலேயே பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடி உண்மையில எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அக்காங்களும் ஒவ்வொரு திருவிழாவை தெய்வத்துக்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டு எல்லாருமே நம்ம இதுவா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அப்ப நிறைய பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய படிச்சவங்க எல்லாருமே இருந்தாலும் அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க போயிடுங்க. திருவிழாக்கு மட்டும் வாங்க, கொடிக்கு மட்டும் வாங்க, நினைச்சப்போ வாங்க, எப்ப வேணாலும் வாங்க போங்க, ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஒரு 12 பேரை கம்பல்சரி எங்கேயுமே போகக்கூடாது ஒரு செகண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னா ஒரு சில அண்ணாங்கள்லாம் ஜனகஜனானந்தர் மாதிரி சில அண்ணாங்கள்லாம் ஸ்டார்டர் படிச்சவங்களெல்லாம் இங்க கொஞ்சம் வாயில இருந்த வாக்கிட்ட உடனே எழுந்துகிட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சில அண்ணாங்களை ஒரு 12 அண்ணாங்களை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு காரணத்தாலும் தான் வச்சு நம்மளுக்கு ஜனங்களை வரவழைக்கிறதுக்கும் நம்ம சாலை ஒரு ஜெகஜோதியா களை கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா எல்லாமே சேர்ந்து நம்ம திருவிழா போறோம் தாழ்வீட்டுக்கு போறோன்ற எண்ணத்திலேயே தான் நாங்க எல்லாமே பண்ணல வரோம் ஒவ்வொரு திருவிழாக்கும். அது அப்படிலாம் தெய்வம் நம்மளை வச்சு வச்சிருக்காங்க. சந்தோஷமா இருந்திருக்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். சபையர் அனைவருக்கும் நமஸ்காரம். பிரம்மபிரகாச நிகழ்ச்சியாலே ஆண்டவர்கள் திருவாக்கியம் எம படரடிப்பது கோடாயுத கோர். திருவாக்கியம் எண் 174. தீ எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி தன்மயமாக்க கூடியது. அப்படி ஆக்கும் போது சுட்டு தீத்து இம்சித்து அவற்றின் உருவை மாற்றி தன்மயமாக்குகிறது. ஆனால் ஒரு தெய்வ ஆசானின் பிரம்ம பிரகாசத்தி உன்னை சுட்டு கொளுத்தி இம்சிக்காது, பூ போல் நின்று உன் பாவங்களை எல்லாம் சுத்திகரிக்கும். அப்படி செய்து யமன் எல்லையில் வெற்றி காண செய்யும் தீயே விபூதி என்று நம் குல தெய்வம் பிரம்ம பிரகாச மேவடிச்சாலை ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே, இன்னைக்கு அக்கா வந்து நமக்கு கார்த்திகை பண்டிகை, நம்ம தெய்வம் எடுத்து வச்ச கார்த்திகை பண்டிகை பத்தி நமக்கு வந்து தெய்வத்தின் வேதத்துல வந்து நமக்கு விளக்கமா சொல்லியிருக்காங்க. கத்துட்டு இருக்கோம் நம்மள நிறைய. அதாவது இந்த இது உலக வாழ்க்கையில வந்து தீபம் ஏத்துற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுலயும் வந்து சாமி கும்பிடுறோம், அதுக்கு நாங்க சமைக்கிறோம், சாமிக்கு படைக்கிறோம் அப்படி எல்லாம் சொல்லி அது ஒரு அறிவற்ற ஒரு நிலையில இருந்து அவங்க எதுக்காக நம்மளோட ஜீவனை வந்து நமக்கு கொடுத்தாங்க, ஜீவன் தான் வந்து நமக்கு தீயாக இருக்கு அக்னியாக இருக்கு அப்படின்றதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம இந்த யோக வாழ்க்கையில வந்து வெறும் ஒரு சடங்குகளா அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தெய்வம் வந்து நமக்கு 5 திருவிழாக்கள் ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒரு காரணத்திற்காக எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம தையில இருந்து எடுத்தோம்னா முதல்ல தை மாதம் வந்து பொங்கல் திருவிழா. நம்ம ஜீவன் வந்து அந்த எமன் கிட்ட மாட்டாம நம்ம தெய்வத்தை போய் அடைஞ்சி அந்த சொர்க்கபுரியை அடையிற அந்த மகிழ்ச்சி வந்து பொங்குகிறனால அது பொங்கல் அப்படி எடுத்து வச்சாங்க. அப்படி ஒவ்வொரு நாள் எடுத்து வச்சு இப்ப வந்து இந்த கார்த்திகை மாத திருவிழால வந்து தெய்வம் வந்து தீபம் ஏற்றுற அந்த முறையை வந்து எடுத்து வச்சாங்க. அது வந்து மங்களா அனந்தேதி அக்கா வந்து அவங்க செஞ்சனால எல்லாரும் செஞ்சாங்க. ஆனா அவங்க சொல்லி தெய்வம் செய்யல. தெய்வம் வந்து தான் செய்ய நினைத்ததை வந்து மங்களா ஆனந்தேதி அக்கா மூலமா அவங்க எல்லோரையும் செய்ய வச்சாங்க. இப்ப தீபம் ஏத்துறது எதற்கு? அங்க இருக்க இருளை போக்குறதுக்கு தான். அப்ப நம்ம தெய்வம் குருவா நமக்கு இருந்து அந்த இருளை போக்கி கோடி சூரிய பிரகாசத்தை நம்மளோட அகத்துல நமக்கு வந்து ஏத்தி வச்சு தராங்க. அப்படி ஏத்தி வச்சு தரப்ப நம்ம தெய்வத்துக்கு அவங்களோட வாக்கில் நின்று அவங்க கூடவே இருந்து அவங்களை அப்படியே கண்மூடி பின்பற்றணும் அப்படின்னா நமக்கு அந்த கோடி சூரிய பிரகாச நித்திய வாழ்வை வந்து நம்ம தெய்வம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம விபூதி பூசுறதெல்லாம் வந்து நீ உனக்கு பழக்கத்துல இருக்கணும்,
அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு ஒளி நாடாவிலையும் வந்து தெய்வம் பேசுனது, நீ விபூதி பூசுறது வந்து இப்படி ஒரு நகல் இருக்கு, அசல் இருக்கு, அதனால நீ நகலை வந்து பார்த்து ஒரு அசலை பாக்குற வரைக்கும் நீ நகலை வந்து பின்பற்றினாதான் உனக்கு அந்த அசல் கிட்டும். இப்ப தெய்வமே இல்ல அப்படின்னு பேசுறோம், இறைவனே இல்ல அப்படின்னு பேசுறவங்களுக்கு வந்து இது கிட்டுறது கஷ்டம். ஆனா அட்லீஸ்ட் தெய்வம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, கடவுள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தாதான் நீ அன்னைக்கு ஒரு அசலை அடைய முடியும் அப்படின்ட்டு அந்த காக்கின்ற தீயே விபூதி அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் சொல்றாங்க. நமக்கெல்லாம் தினந்தோறும் வந்து அக்கா சொன்ன மாதிரியும் மத்த அக்காங்க சொன்ன மாதிரியும் அண்ணாங்க சொன்ன மாதிரியும் நம்ம தினம் திருவிழாக்கள்ல தான் இருக்கோம். நம்ம வந்து தினம் நம்ம தெய்வம் எடுத்து வச்ச வேதங்கள் வந்து கொண்டாடிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னமும் நம்ம எப்பவும் கொண்டாடிக்கிட்டே இருக்கணும், தெய்வத்து கூடவே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம காக்கும் தீ ஆகிய நம் பெருமானின் தொடர்ந்து நாம எப்பவுமே மெயில இருக்கணும் அப்படிங்கிறது நான் தெரிந்து கொண்டேனக்கா. நமஸ்காரங்களுக்கா. தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.